இயேசுவோட வருகை சமீபமாய் விட்டது. சபையே கர்த்தர் பக்கம் திரும்பு. தேவன் வரப்போகிறார். ஆயத்தமாகு. மாமன்னர் இயேசு இறங்கி வரப்போகிறார். மனவாட்டியாக சபையை எடுத்துக்கொள்ள போகிறார். சபை ஆயத்தமாகு என்று கதறுகிறார்கள். ஆனா சபையோ இதை செவி கொடுக்கல. சபை இன்னைக்கு அதை கவனிக்கல. சபை இன்னைக்கு உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கு. இது பெரிய ஆபத்து இன்றைய சபைக்கு. அம்மா, நான் ரட்சிக்கப்படாத காலங்களில 25 வருஷத்துக்கு முன்பாக அன்றைக்கும் ஜனங்க சொன்னாங்க, ஊழியர்கள் சொன்னாங்க, இயேசு வரப்போறார், இயேசு வரப்போறாருன்னு. அப்ப நிறைய பேர் விடைச்சாங்க. என்ன தெரியுமா விடைச்சாங்க? ஆமா, காலங்காலமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இயேசுனோ வரல, இப்படிதான் சொல்லி கிண்டல் பண்ண நாட்கள் உண்டு. அதுல நானும் செய்திருக்கிறேன். ஆனா இன்றைக்கு அப்படி அல்ல. காரணம் ஏன்னா, அவர் வருவதற்கு முன்பாய் துல்லியமா என்னென்ன நடக்கும் என்று சொன்னாரோ அதெல்லாம் நம்ம கண் முன்பாக உலகம் எங்கும் துல்லியமாய் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக இன்றைக்கு அதிக நிச்சயமாய் சத்தியமாய் வலியுறுத்தப்படுகிறது. மேசையா வருகை மிக 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 சமீபமாய் விட்டது. சபையை ஆயத்தமாகு. அன்றைய போல் இன்றைய அல்ல, இன்றைய போல் நாளை அல்ல. ஆமென். சபை இன்னைக்கு காலத்தை அறிந்து கொள்ளணும். அன்புக்குரியவர்களே, வேதத்துல காலத்தை அறியாம செயல்பட்ட அத்தனை பேருமே நஷ்டத்தையும் தோல்வியும் கண்டார்கள். நான் இப்படி சொல்லுவேன், இன்றைய சபை இன்றைய காலத்தை புரிந்து கொள்ளாம, இன்றைய காலத்தை அறிந்து வாழாம நீங்க வாழ்ந்தீங்கன்னா நிச்சயம் தோல்வியும் ஏமாற்றத்தையும் காண்பீர்கள். அது மாத்திரமல்ல, அவருடைய வருகையில கைவிடப்படுவீர்கள்.